Hi friends, welcome to my channel SN Trading Tips live stream. இப்போ நம்ம மார்னிங் பார்த்தோம்னா நம்ம ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தோம். மார்னிங் நம்ம ட்ரேட் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கால் சைடு ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தோம். இந்த கால் சைடு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம 1 மினிட்லேயே நம்ம வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. ஆனால் மேலே ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த லோ இந்த செகண்ட் கேண்டலுடைய லோவை கட் பண்ண உடனே இமீடியட்டா நம்ம வந்து கால் சைடு எடுத்ததுலேருந்து கட் பண்ண சொல்லியாச்சு. எல்லாம் 84ல எடுத்திருக்காங்க. 82ல நம்மலாம் எடுத்திருந்தோம். 82லேருந்து மார்க்கெட் ஒரு 77 ரேஞ்சு கிட்ட வந்தோடனே கட் பண்ணியாச்சு. கால் ஆப்ஷன் சரிங்களா? கட் பண்ணியாச்சு. செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ல நம்ம வந்து அகைன் திரும்ப இந்த லோ லெவல்ல எடுத்தோம். இந்த சப்போர்ட்டுக்கு பிலோ மார்க்கெட் வராம திரும்ப இங்கே கன்சல்டேஷன் இருந்தோன்னே திரும்ப மேலே இது வரையும் போகும்னு இந்த ஒரு ஐடியாவில் நம்ம எடுத்தோம். எடுத்த மார்க்கெட் இது வரைக்கும் போகல. அகைன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 பாயிண்ட் எஸ்எல் வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் எதுவும் பண்ணல. நீங்க வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு. எல்லாம் வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணியாச்சு மார்னிங்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன மார்க்கெட் பிரேக் குடுக்குது. பிரேக் குடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நேத்துடைய க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். க்ளோசிங் ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்குது. க்ளோசிங் ரேஞ்சுக்கு பிலோ வந்து தான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரணும். ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்தா நம்ம வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இல்ல. நேத்துடைய க்ளோசிங் ரேஞ்சுக்கும் பிலோ வந்தது. நேத்துடைய லோக்கும் மார்க்கெட் பிலோ வந்தது. இந்த ட்ரெண்ட் லைன கட் பண்ணி கீழ வந்தோனே நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு ப்ராஃபிட் ஒண்ணு பண்ணோம். புட் சைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு லோவ வந்து மார்க்கெட் கட் பண்ணியிருந்தது. வியாழக்கிழமை அன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா, 24,184 இந்த ரேஞ்சு கிட்ட இருந்தோனே, நம்ம வந்து ஒரு புட் சைடு ஒரு ட்ரேட் ஒண்ணு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவல் கிட்ட வந்தோனே. இது வந்து டெலிகிராம்ல நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 24,200 புட் ஆப்ஷன்ல கரெக்ட்டா இந்த லெவல் தான். நம்ம சொல்லியிருந்தது இந்த லெவல். இந்த கேண்டில்ல கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 12.25 கேண்டில்ல ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 73 அதுக்கு மேல 77 மேல இருக்கிற 86லேருந்து 110 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட்லயே புக் பண்றது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா 60. எஸ்எல் பார்த்தீங்கன்னா 54, 55 இந்த 5 பாயிண்ட் தான் நம்மளுடைய எஸ்எல். இந்த எஸ்எல்லேருந்து மார்க்கெட் கீழ வர மாரி வந்துட்டு எஸ்எல் ட்ரிகர் ஆகல. அகைன் மார்க்கெட் மேல போயிட்டு இந்த இடத்துல எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. டெலிகிராம் லிங்க்ல வந்து இது வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல நம்ம வந்து ஒரு 7 பாயிண்ட் லாஸ் ஆச்சு. செகண்ட் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 to 5 பாயிண்ட் கிட்ட லாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட்ல நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் குடுத்தோனயே, இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். அகைன் இந்த ஜோன்ல கன்சல்டேஷன் இருந்தோனே, திரும்பவும் புட் சைடு வரும்ன்ற வியூல நம்ம வந்து ₹60ல எடுத்துட்டு, ஒரு 74, 77 இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 வந்தோனே நம்ம வந்து குளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20 பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கிறோம். டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம வந்து டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ண சொல்லி ஓகேங்களா? இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் போகுன்ற ஒரு அனலைஸ்க்குள்ள நம்ம போயிடலாம். மார்னிங் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள மார்க்கெட் வரும் அப்படின்ட்டு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிலோ மார்க்கெட் பிரேக் வந்தோனே தான் ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்தது. சரியா? இப்போ நாளைக்கு லெவல்ஸ் பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறப்போ, ஒரு கேப் டவுனோ, ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் இடத்துலயே நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அபோவ் போனா மட்டும் தான், இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் குடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து கால் சைட் ட்ரேட் பார்க்கணும். அப்படி ட்ரேட் பார்த்தோம்னா 24,287, 84 வரைக்கும் டார்கெட்டா இருக்கும். நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவா போகுது. இன்னைக்கு க்ளோசிங்க்கு அபோவ் ஓப்பன் ஆயிட்டு பாசிட்டிவா போச்சு அப்படின்னா, 24,250க்கு மேல க்ளோஸ் குடுத்து ட்ரெண்ட் லைன பிரேக் குடுத்தா மட்டும் தான் மார்க்கெட் மேல இருக்கிற 24,290, 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீச் ஆகும். நாளைக்கு பாசிட்டிவ் கேண்டிலா வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங்க்கு பிலோ நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, கீழ இருக்கிற இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். இந்த லெவல்ஸ் நாளைக்கு ஒரு சப்போர்ட். நாளைக்கு கேப் அப் இல்லாம நெகட்டிவ் ஓப்பன் ஆகுதுன்னா, ஒரு சின்ன கேப் டவுனோ, இல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆன இடத்துலயே மார்க்கெட் ஓப்பன் ஆனா கூட ஒரு நெகட்டிவா ஆச்சு அப்படின்னா, 24,200 ஒரு சப்போர்ட் ரேஞ்சா இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து கால் சைட் பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். சப்போஸ் இந்த சப்போர்ட்டுக்கும் பிலோ மார்க்கெட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, லோ பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா,
24,183க்கு பிலோ கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம வந்து புட் சைட் ட்ரேட் பார்க்கணும். 24,150 டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24,036, 24,120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைடு வரதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனா இருந்தால் மார்க்கெட் மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரிவர்சல் ஆச்சுன்னா புட் சைடு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஜோனுக்கு அபோவ் பிரேக் கொடுத்து மேல போச்சுன்னா கால் சைட், அப்படியே மேல போச்சு அப்படின்னா 24,300 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் எங்கேருந்து ஃபால் ஆச்சோ அது நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். இந்த ஏரியா நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த லெவல் நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். அது வந்து லெவல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பனா இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். இன்னைக்கு க்ளோசிங்க்கு அபோவ் ஓப்பன் ஆகி இந்த ஜோனுக்கு மேல போனா மட்டும் தான் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும். சரியா? க்ளோசிங் அபோவ் ஓப்பன் ஆகாம நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்குதா பார்த்து நம்ம இது வரையும் ஒரு ஸ்கேல்பிங் புக் பண்ணலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். நெகட்டிவ் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கல, இதுக்கு பிலோ போகுது அப்படின்னா இன்னைக்குடைய லோ நாளைக்கு சப்போர்ட் ரேஞ்சா இருக்கும். இது நாளைக்கு ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். நெகட்டிவ் ஓப்பனா நாளைக்கு ஆச்சு அப்படின்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு பிலோ மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்து வந்துருச்சுனாலே 200 பிலோ வந்தாலே 24,200 கீழே வந்தாலே நீங்க வந்து புட் சைட் ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ண அப்படின்னா 24,150 to 143 டார்கெட்டா இருக்கும். இதுக்கும் பிலோ வந்தா கீழே உள்ள ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டார்கெட்டா இருக்கும். நாளைக்கு லெவல்ஸ் இப்படிதான். நீங்களும் இதை சார்ட்ல நோட் பண்ணி வச்சு நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட் எடுங்க. புதுசா நம்ம சேனலை வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீ டெலிகிராம் தான். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம லைவ் ட்ரேட்ல பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங் மட்டும் தான். இண்டெக்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அது வரைக்கும் தான் நம்ம சொல்லுவோம். நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸ் இந்த ஓப்பனா கால் புட்ல என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம வந்து சொல்றது இல்லை, அதை அவாய்ட் பண்ணியாச்சு. ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஓப்பனா அந்த கால் புட்டெல்லாம் எப்படி நம்ம ரெகுலரா லைவ்ல வந்து காலில் இந்த லெவலில் எடுத்தனா இது வரைக்கும் போகும், அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த லெவல் வரைக்கும் போகும், டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம்னு எப்படி ஓப்பனாக சொல்கிறோமோ அது இனிமேல் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்க சொல்கிறோம். இதில் விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் லைவ் ட்ரேடிங் இப்போ ரெகுலராக நம்ம எப்படி சிஇபி வந்து என்ட்ரி லெவல் கொடுக்குறோமோ அந்த லெவல்ஸ் வந்து லைவ் ட்ரேடிங்கில் நம்ம வந்து பண்ணலாம். டெய்லி 9 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் என்ட்ரி எக்ஸிட் அதில் வந்து நம்ம வந்து ஓப்பனாக நம்ம வந்து அதில் வந்து சொல்லுவோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். அதில் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி ஆப்ஷனும் இருக்குது, காம்போ ஆஃபரும் இருக்குது. காம்போ பார்த்தீங்கன்னா 3 months, மந்த்லி பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக் வந்து பண்ணுற மாதிரி வரும். காம்போனா 3 மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து பேக்கேஜ் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் லைவ்ல எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம சொன்ன செட்டப் பிரகாரம் போதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.